ஏய், அவன் ஒரு பைத்தியம்டா. அவன்லாம் ஏன்டா உள்ள கூப்பிட்டீங்க? அவனெல்லாம் எடுக்கிறதுக்கு தகுதியாடா? அவெல்லாம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வரலாமா? அட போங்கப்பா, இவன் என்ன பண்ண போறானோ தெரியல, இவெல்லாம் தாங்குவானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திவாகரை பத்தி நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் திவாகரா ஒரு ஆளாப்பா, பைத்தியம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருந்தவங்க இன்னைக்கு ஓட்டிங்கே திவாகருக்கு தான் அதிகமா வந்திருக்கு. உண்மை ரொம்ப நாளைக்கு மறையாது. இந்த மாதிரி யூடியூப் சேனல் எல்லாம் கூப்பிட்டு வச்சு ரொம்ப கேவலப்படுத்தி திவாகரை ட்ரிகர் பண்ணி தான் இந்த மாதிரி வீடியோ போட வச்சிருக்காங்களோ, சோ ட்ரிகர் பண்ணி தான் அவரை இந்த மாதிரி காமிச்சிருக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. ஆனா உள்ள வந்ததுக்கு அப்புறம் காமெடினா காமெடி இருக்கு, சண்டைன்னா சண்டை இருக்கு, பாசம்னா பாசம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திவாகர் எல்லா கோணத்திலையும் அவரை காட்டிட்டாப்ல. நீ நடிகண்டா, நீ உள்ள வர்றதுக்கு தகுதி தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஓட்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுக்கு எப்படி தோணுது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. திவாகரை பத்தி வெளில சொன்னதெல்லாம் காதலே இப்ப யாருமே வாங்கல. திவாகர் கேரக்டரே வேற போல. இந்த மனுஷன் இருக்கலாம், இவன் இல்லன்னா பிக் பாஸ் சீசன் 9 கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு திவாகர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காப்ல. உங்களுக்கு எப்படி தோணுது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சொன்னதெல்லாம் உண்மைன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.